ஜெகன் மூர்த்தி அவர் ஏற்கனவே சொன்னார், அந்த மைனரை கடத்தினதில் அவ்வளவு வேதாந்தம் பேசின ஹைகோர்ட்டு, நீங்கள் மக்கள் பிரதிநிதி என்பதற்காக உங்களை கைது செய்யவில்லை, உங்களை விசாரிக்க சொல்லி இருக்கிறோம். அங்கேயே விட்டான். ஹைகோர்ட்டு கோர்ட்டை அங்கேயே விட்டாங்க. அவரை கைது பண்ண சொல்லியிருந்தா அப்போவே ஆதாரங்களை போலீஸ் கொடுத்தான். ஹைகோர்ட்டு பயந்தாங்க. ஏன் பயந்தாங்கன்னா, 50 வக்கீல் கூட்டமாக நின்னா ஹைகோர்ட்டில் 50-100 வக்கீலை பார்த்தோன்னே ஜட்ஜு பயந்தார். அங்கே வெளியில் கோஷம் போட்டுக்கிட்டு நிற்கிறான், பயந்துட்டார். அதனால் அங்கேயே ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கணும் ஜெகன்மூர்த்தியை. ஏன்னா ஜெகன்மூர்த்தி கோர்ட்டுக்கு வந்திருந்தார். இவர் இது பண்ணுங்கள் போலீஸும் சொல்லிட்டான் அப்படின்னு நீங்கள் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு டைரெக்ஷன் கொடுத்துருக்கணும். ஏன்னா உங்களுக்கு கைது பண்ண அதிகாரம் இல்லை, உங்களுக்கு ரிமாண்ட் பண்ண அதிகாரம் இல்லையா, பண்ணியிருக்கணும். அப்போவே சலுகை கொடுத்தீங்க, முடிஞ்சு போச்சு. நீங்கள் ஜெகன்மூர்த்திக்கு சலுகை கொடுத்தீங்க, அவன் சுப்ரீம் கோர்ட்டு இவங்களுக்கு சலுகை கொடுத்தான். ஏடிஜிபிக்கு ஏடிஜிபியை கைது செய்யணுமா? என்னுடைய 20-25 ஆண்டுகால நீதிபதி அனுபவத்தில் நான் இந்த மாதிரி ஆர்டரே போடலையே. அப்போ என்ன அர்த்தம்? நீதியை விற்றுருக்கீங்கன்னு அர்த்தம், மனசாட்சியை விற்றுருக்கீங்கன்னு அர்த்தம். சுப்ரீம் கோர்ட் நீதிபதி சொல்லிவிட்டு சிபிசிஐடிக்கு அனுப்புன்னு ஏடிஜிபியும் கைது பண்ணல. இப்போ போலீஸ் நேற்று ஹைகோர்ட்டில் ஒரு இது ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஜெகன்மூர்த்தி தான் அந்த மைனர் கடத்தலுக்கு மூளையாக செயல்பட்டு இருக்கிறார். அப்போ ஹைகோர்ட்டு ஏன் விட்டீங்க? 100 வக்கீலை பார்த்து விட்டீங்களா? இவங்க சொல்கிறாங்களே, இதே அன்னைக்கே சொன்னாங்களே, உங்களுக்கு ஃபைல் பண்ண பதிலே உங்களுக்கு தொடர்பு இருக்குதுன்னு சொன்னாங்களே, கோர்ட்டை விட்டீங்கல்ல. இப்போ சொல்லியிருக்காங்க, மூளையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார், எங்களுடைய விசாரணைக்கும் ஒத்துழைப்பு கொடுப்பதில்லை, எனவே அவரை கைது செய்ய வேண்டும் அப்படின்னு இருக்காங்க. தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கிற கதை. நேரம் வரும்போது பிடிச்சிருக்கணும். இப்போ அவர் தலைமறைவாகி விட்டார், முடிஞ்சது. அங்கே ஒரு ஏடிஜிபி அவ்வளோதான். அது சிபிசிஐடின்னு சுப்ரீம் கோர்ட்டை குற்றவாளிக்கு துணை போய் அங்கே முடிச்சிட்டான். ஆக நீதித்துறையின் பங்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நீதித்துறையும் குற்றவாளிகளுடனும் அரசியல்வாதிகளுடனும் உயர் அதிகாரிகளுடனும் இது கொலியூடு பண்ணுறாங்க, கூட்டணி வச்சுருக்காங்க. இவர்களை காப்பாற்றும் வேலையை நீதித்துறையே செய்கிறது.